இப்போ அந்த கீசிங்கிறவர் வந்து அவங்க டீச்சரு. அந்த அவங்கள பற்றி சொல்லியிருக்காங்க, கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒய் வாஸ் மிஸ்டர் கீசிங் அனாய்டு? அனாய்டுன்னா ஆங்க்ரி வித் ஆன். வாட் டிட் ஹி ஆஸ்கர் டு டு? அவர் அவங்கள என்ன பண்ண சொன்னாங்க? ஒய் வாஸ் மிஸ்டர் கீசிங் அனாய்டு? அனாய்டுன்னா எரிச்சல் அடைகிறது. ஹவ் டிட் ஆன் ஜஸ்டிஃபை ஹர் பீயிங் சேட்டர் பாக்ஸ் இன் தி எஸ்ஸே? தனது கட்டுரையில் அவள் அரட்டை அடித்து பேசிக்கொண்டிருந்ததை எவ்வாறு நியாயப்படுத்துகிறார்? டு யூ திங்க் மிஸ்டர் கீசிங் வாஸ் அ ஸ்ட்ரிக்ட் டீச்சர்? அவர் ஒரு கடுமையான டீச்சர் என்று நீங்கள் உணர்கிறீர்களா? வாட் மிஸ்டர் கீசிங் அலோவ் ஆன் டு டாக் இன் கிளாஸ்? இந்த மாதிரி அதை கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. அவர் ஒரு இன்சிடென்ட் சொல்லியிருக்காங்க. அவர் என்டையர் கிளாஸ், எங்களுடைய முழு வகுப்பும் வாஸ் ஷேக்கிங் இன் த பூட்ஸ். அதாவது ஷூ வந்து நடுங்கிட்டு இருக்காங்க. தே ஆர் இன் ஃபியர். அவங்க வந்து பயப்படுறாங்க. ஏன்னா தே ஆர் எக்ஸ்பெக்டிங் த ரிசல்ட். எக்ஸ்பெக்டிங் த ரிசல்ட்டு. ஹூ வாஸ் மிஸ்டர் கீசிங்? இந்த மாதிரி கேள்வி. கீசிங் வந்து அவங்களுடைய மேக்ஸ் டீச்சர். அவர் என்டையர் கிளாஸ் இஸ் குவாக்கிங். குவாக்கிங் மீன்ஸ் ஷேக்கிங். நடுங்கிக்கிட்டு இருக்கு. ஃபோர்த் கமிங் மீட்டிங், ஒரு டீச்சர்ஸ் வந்து ஒரு ஃபோர்த் கமிங்னா ஒரு மீட்டிங் வரப்போகுது. அந்த மீட்டிங்கில் வந்து தே வில் டிசைட் who will move up to the next form, who will be promoted and who will be demoted. யாரெல்லாம் ப்ரமோட் பண்ணுறாங்க மீட்டிங்கில் டிசைட் பண்ண போகிறாங்க. இப்போ ஜிஎன் அப்படிங்கிற ஒரு பொண்ணும் நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஐ லவ் ஆகாஷ் சில்லி அது 2 boys behind us. இங்கே 2 பையங்க பின்னாடி இருக்காங்க. அப்போ சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சிஎன் அண்ட் ஜாக்விஸ் யூ ஹவ் ஸ்டேக்கட் த என்டையர் ஹாலிடே சேவிங்ஸ் ஆன் தியர் பெட் ஃப்ரம் மார்னிங் டு நைட். யூ ஆர் கோயிங் டு பாஸ். நோ ஐ எம் நாட். நீங்கள் வந்து பாஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறான். இவன் சொல்கிறான் முடியாதுன்னு சொல்கிறான். சாதாரணமான ஒரு கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி. பட் இவங்க வந்து வாரனால இறந்து போவாங்கன்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அதுக்காக தான் அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஈவன் these pleading glances and my angry outburst won't calm them down. There are so many dummies that about a quarter of the class should be kept back. ஒரு வகுப்பில் ஒரு 1/4 பேரை வந்து ஃபெயில் பண்ணலாம். பட் டீச்சர்ஸ் ஆர் தி மோஸ்ட் அன்பிரடிக்டபிள் கிரியேச்சர்ஸ் ஒன்லி. ஆனால் டீச்சருங்க யாரை பாஸ் பண்ணுவாங்க ஃபெயில் போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஐ எம் நாட் ஒரிட் அபவுட் மை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை செல்ஃப். வி வில் மேக் இட். நாங்கள் எப்படியும் பாஸ் பண்ணிவிடுவோம். அண்டில் தென் வி கீப் டெல்லிங் ஈச் அதர் நாட் டு லூஸ் வார். இதே அந்த தைரியத்தை விட்டுறாதீங்கன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்கிறேன். ஐ கெட் அலாங் பிரிட்டி வெல் வித். கெட் அலாங்னா நல்லா மூவ் பண்ணுறது. மிஸ்டர் கீசி மொத்தம் 9 டீச்சர்ஸ் இருக்காங்க. தட் வேர் 9 of them, 7 men and 2 women. 7 பேர் ஆம்பளைங்க, 2 பேர் பொம்பளைங்க. மிஸ்டர் கீசிங் த ஓல்டு ஃபோக்கி who teaches மேக்ஸ். மிஸ்டர் கீசிங் வந்து மேக்ஸ் டீச்சர் வாஸ் அனாய்டு வித் மீ. பல ஆண்டுகளாக அவர் மேலே எரிச்சலாக ஆங்கிரியாக கோபமாக இருக்கார். ஓல்டு ஃபோக்கி மீன்ஸ் ஓல்டு ஃபேஷன் பர்சன், பல காலத்து ஆள். இப்போ உள்ள டீச்சர்ஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸோடு சேர்ந்து பழகி சிரிக்கிறாங்க. அப்போல்லாம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களே, அதான் ஓல்டு ஃபோக்கிங்கிறாங்க. ஓல்டு ஃபோக்கி மீன்ஸ் ஓல்டு ஃபேஷன் டீச்சராக. அப்புறம் என்ன, அது அந்த பொண்ணு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆஃப்டர் செவரல் வார்னிங்ஸ் he assigned me extra homework.
அதிகமாக ஹோம்ஒர்க் கொடுக்குறாரு பேசுகிறதுனால. அண்ட் எஸ்ஏ ஆன் த சப்ஜெக்ட் எ சேட்டர் பாக்ஸ். சேட்டர் பாக்ஸ்னால் வாயாடின்னு இருக்கும். தட் ஈவினிங் அந்த ஹோம்ஒர்க்கை முடிச்சிடுறாரு. திருப்பியும் அவர் பேசிகிட்டே இருக்கார். ரெண்டாவது எஸ்ஏ அண்ட் இன்காரிஜிபிள்னால் திருத்த முடியாத. இன்காரிஜிபிள் மீன்ஸ் சம்திங் தட் cannot be corrected. திருத்த முடியாத சேட்டர் பாக்ஸ் அப்படின்னு ஒரு செகண்ட் எஸ்ஏ எழுத சொல்கிறார். அப்புறமா அப்படியே அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறதுனால எஸ்ஏ என்டைட்டில் குவாக் 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 said மிஸ்டர் சேட்டர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்ஏ எழுத சொல்கிறாரு. இந்த கிளாஸில் சத்தம் போட்டு சிரிக்குது. இந்த கிளாஸ் ரோட் ஐ ஹேட் டு லாக் டு. நானும் சிரிச்சிட்டேன். இந்த போயத்தை எழுதினேன். ஐ ஃபினிஷ்ட் மை போயம். அந்த போயத்தில் என்ன எழுதினாங்கன்னா, ஒரு மதர் டக் இருக்குது அண்ட் ஏ ஃபாதர் ஸ்வான், தாய் வாத்து, அம்மா அப்பா அன்னம், 3 பேபி டக்லிங்ஸ், 3 குட்டி வாத்து இருக்குது. அந்த குட்டி வாத்துக்களை விடாமல் பேசிகிட்டு இருந்ததுனால அவங்க அம்மா வந்து கடித்து கொன்னுடுச்சு அவங்க அப்பா. ஃபாதர் பிகாஸ் தே குவாக்டு, குவாக் குவாக் குவாக்னு கத்திகிட்டே இருந்ததுனால ஃபாதர் காட் ஆங்க்ரி அண்ட் பிட்டன் தம் டு டெத். மிஸ்டர் கீசிங் இஸ் த மேக்ஸ் டீச்சர். யாருன்னு கேட்பாங்க. மிஸ்டர் கீசிங் இஸ் த மேக்ஸ் டீச்சர். ஆல்வேஸ் ஆன் தி கான்ட்ரரி மிஸ்டர் கீசிங்ஸ் always making jokes these days. Since then I have been allowed to talk and haven't been assigned any extra homework. Luckily Mr. Keesing took the joke the right way. இந்த ஜோக்கை வந்து சரியான இதில் அவர் எடுத்துக்கிட்டாரு. He read the poem to the class. அந்த வகுப்புக்கே அந்த போயத்தை படித்து காட்டுறாரு. அவர் தனது கமெண்ட்ஸை சொன்னார். சின்ஸ் தென் அதுலேருந்து என்ன அவர் பேசுகிறதுக்கு அலோவ் பண்ணிட்டார். அண்ட் ஹேவன் பீன் அசைன் எனி எக்ஸ்ட்ரா ஹோம்ஒர்க். ஒரு சமயம் அவர் க்ரியேட்டிவிட்டி இருக்குன்னு சொல்லி விட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆன் தி கான்ட்ரரி மிஸ்டர் கீசிங்ஸ் ஆல்வேஸ் மேக்கிங் ஜோக்ஸ் தீஸ் டேஸ். இப்போல்லாம் அவர் அதிகமாக ஜோக் சொல்கிறாரு அப்படின்னாங்க. இது வந்து என்னன்னா, திஸ் பிரிங்ஸ் த ஹாரர் ஆஃப் வார். நம்மளை போல ஒரு பொண்ணு வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஹோம்சிக், பிளாக்கெட், இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. லா பைண்டிங், சட்டத்துக்கு பணிஞ்சு நடக்கிறது. ஓவர் டூ, டே ட்ரீம், பகல் கனவு காணுறது. பிரேக் டவுன், அழுகுறது. அவுட்புட், ஹார்ட் பிரேக்கிங், ஹோம்சிக். இதெல்லாம் பேஜ் நம்பரே காணுமே. இதில் இருக்குது. கீழே ஃப்ரேசல் ஒர்க் கொடுத்துருக்காங்க. தட்ஸ் ஆல். இதை நல்லா பாருங்கள்.